ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கிவி சேனல். இன்றைக்கி வந்துட்டு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கேட்டாங்க. சரி, ஓகே, இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ கூட என்னால் முழுசாக எடுக்க முடியல, தட்டை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வேக வச்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்பூன்கிட்ட தான் வந்துட்டு நல்லா வந்து மசித்தேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா முடியல. அதனால் கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, அடுத்து வந்து மல்லித்தூள் இதை வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு நான் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நான் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ ப்ரெட்டை வந்து என்ன பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். ப்ரெட்டை வந்து சைடில் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு வேஸ்ட்டு கிடையாது. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு தேவைப்படும். அடுத்தது அந்த ப்ரெட்டை பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு இதையும் நல்லா வந்து ப்ரெட்டு வந்து தெரியாத அளவுக்கு பிசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம். ப்ரெட்டு உள்ளே சேர்க்குறப்போ இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி வந்து உருட்டிட்டு லைட்டாக வந்து ஒரு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெட் தூள் இருக்குல்லையே அதில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்படியே வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு உருண்டை எடுத்து இதே மாதிரி விரலில் பண்ணி நீங்கள் வந்து ரோல் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. ப்ரெட் தூளில் வந்து சேர்த்துக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி தான் வந்துட்டு வெளியில் வரும். இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கலாம். இது வெந்துட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அடுத்ததையும் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா சேர்த்துட்டேன். இப்போ வந்து முதல்ல போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு கையில் கேமரா, இன்னொரு கையில் ஸ்பூன் வச்சதுனால எனக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்துச்சு. எடுத்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருந்தாங்க தட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.